ஹாய், எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு நல்ல விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ ஹாட் டாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிஎம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏகப்பட்ட சிக்னேச்சர்ஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள் பண்ணணும். ஒரு மினிஸ்ட்ரியே அவங்களுக்கு கீழே இருக்கும், நிறையா விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும். இது ஏகப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கணும். அதனால இது வரைக்கும் இருந்த எல்லா சிஎம்க்கும் ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுட்டு இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எலெக்ஷன்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கான தீர்வு என்னன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. இந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்ற முயற்சியை நம்ம என்ன எடுத்திருக்கோன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாக தான் இதை எடுத்திருக்கோம். வீடியோவை பாருங்க. என்ன மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மது ஒழிச்சா நல்லது தானே. அதனால எவ்வளவு பிரச்சனைகளா இருக்குதுல்ல. லேடிஸுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரோட்ல நடந்து வரோம், குடிச்சிட்டு மேல விழுறாங்க. சென்டர்ல கூட பாருங்க எத்தனையோ வாட்டி மேல வந்து பிரச்சனைலாம் வந்து நானே அடிச்சிருக்கேன். நானே ஏற்கனவே நல்லா போட்டுருந்த ரோடு அதை திருப்பி தோண்டி போட்டு அது மேலேயே ரோடு போட்டுட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரீட் லேம்ப் எல்லாமே போடுறாங்க. ரிசர்வேஷன் எனக்கு தெரிஞ்சு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு, எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ரிசர்வேஷன் பண்ணுறது. ப்ராப்ளி ரிசர்வேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் அவங்களுக்கு ரிசர்வேஷன் மாதிரி கொடுக்கலாம். இந்தியா ஏழை நாடு கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்தியா வரி கட்டாமல் டேக்ஸ் கட்டாமல் இப்போ வெளிநாட்டில் ஃபாரினில் வந்து இருக்கிற மணி அதெல்லாம் பிளாக் மணி கிடையாது, டெட் மணி. யாருக்குமே யூஸ் இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிடுவோம். இல்லை பணக்காரனாகவே இருந்தாலும் எவ்வளோ செலவு பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மீறி தான் அவன் சொத்து வச்சிருக்கான். எல்லாம் டெட் மணி தான். அவனும் அனுபவிக்க மாட்டான், நம்மளே அனுபவிக்க விட மாட்டான். கவர்மெண்ட் எது பார்த்தாலும் ஏன்னா அவங்க சொந்த காசு போடுற மாதிரி அவங்களோட ஆட் கொடுக்குறாங்க. ஏன் அந்த மாதிரி ஆட் கொடுக்கணும்? கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு கொடுக்குறாங்க. எம்எல்ஏ ஒருத்தர், ஐஏஎஸ் ஒருத்தர், வட்டச் செயலர் ஒருத்தர், பதவி ஒருத்தர், பொருளாளர் ஒருத்தர், உதவி ஒருத்தர், இந்த மாதிரி இவங்களெல்லாம் கொண்டு வந்து 4 பேருக்கு 4 சம்பளம் கொடுக்கறத விட இல்லாதப்பட்டவனுக்கு வேலை கொடுத்து இந்த நாட்டை வசத்துப்பா. இந்த நாட்டை வசத்து பெரிய ஆக்கு. ஸோ கேர்ள்ஸ் மெயினாக செக்யூரிட்டி வேணும். அது ஒழிச்சா நல்லது தானே. பட்டியல கூலி வேலையை அந்த வேலைக்கும் போகிறாங்க. பேர் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. ரோடு பராமரிப்பு கிடையாது. கீழ் லெவலில் இருக்கவங்க அத்தனை பேருமே அதே லெவலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. பிளாக் மணி கிடையாது, டெட் மணி. கையேந்தி கேட்கற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இந்த நாடு இன்னும் அடிமையாக தான் இருக்கு. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா எவனுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது மிதிச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து மக்கள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒன் டே சிஎம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வாய்ப்பு கொடுத்தாலும் ஒரு நாள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மா கதைக்கு சினிமாக்கு தான். அதெல்லாம் என்ன இருந்து பாக்குறியா ஒரு நாள்? நான் ஒரு நாள் முதல்வரானா ஃபஸ்ட்டு போடுற கையெழுத்து வந்து இந்த ஸ்கூல் நேம், காலேஜ் நேம்ல எல்லாம் ஜாதி தலைவர்கள், மத தலைவர்கள் பேர்லாம் இருக்கு. அதெல்லாம் உடனே எடுத்துங்க. எந்த ஸ்கூல் வாசல்லையும் காலேஜ் வாசல்லையோ எந்த ஒரு வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நூலகம் இருக்கும். அவருடைய பேராக இருந்தது முன்னாள் முதல்வர், முன்னாள் பிரதம மந்திரி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, எந்த பிரச்சனையும் தேவையில்லை. யாருடைய பேருமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய பேரோ, கடவுளுடைய பேரும், அவர் எவ்வளவு பெரிய ஆளை, எவ்வளவு பேர், எத்தனை கோடிக்கணக்கான பேர் அவர் பின்னாடி நின்னாலும் கூட அப்படி ஒருத்தருடைய பேர், யாருடைய பேரும் எந்த கல்வி நிலையத்தின் பேர்லையும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மகன் வந்து எந்த தாய்க்கு சாப்பாடு போடாம இருக்கிறானோ அவனை குண்டா சட்டத்துல உடனே போட்டுருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைக்கணுங்கிற விஷயத்துல முதல்ல கவனம் எடுக்கணும். அரசு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி படிப்பு தகுதி போல இதர சமூக சேவைகள்ல எதுவும் ஈடுபடுறாங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். அந்த பாயிண்டை வந்து ரேஷன் கார்டில் செட் பண்ணணும். ஸ்கூல்லேருந்தும் சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். இனிமேல் வர தலைமுறைக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்பான். அது ஒரு ஹிஸ்ட்ரியில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். I will work against corruption. மக்களுக்கு எது அடிப்படை வசதியாக அதை செஞ்சால் வரும். எனக்கு எடுத்த உடனே என்னோட ஃபீல்டை பற்றி தான் தோணும். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை கம்மி பண்ண டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டோல்கட்டையும் நான் இழுத்து போடணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். மெடிக்கலும் எஜுகேஷனையும் கவர்மெண்ட் எடுத்துட்டாலே நல்லா இருக்குங்க சார். அதுக்கான என்ன ஸ்டெப்ஸோ அதை எடுப்பேன் ஃபர்ஸ்ட். உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும்னா நாங்கள்லாம் ஓரங்கட்டி ஒதுங்கி இருந்து உங்களை வர்றதுக்கான என்னென்ன ஏற்பாடு உண்டோ அவ்வளவுதான் பண்ணணும் சார். இளைஞரெல்லாம் வர வச்சு எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எல்லாரையும் சிஎம் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி எல்லா ரெப்ரசன்டேட்டிவும் வர வச்சு இந்தியாவை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும்.
எஜுகேஷனுக்கு வாங்குறாங்களா போனோம் ஸ்கூலுங்களில் 5 லட்சம் 4 லட்சம் அந்த ஸ்கூல்லாம் இடிச்சு டெமாலிஷன் பண்ணிடுறோம். எல்லா பேரண்ட்ஸ் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல போடணும். பேரண்ட்ஸுங்களுடைய பந்தா ஒழிக்கிறதுக்கு மாநகராட்சி ஸ்கூல்ல போட சொல்லணும். முதல்வராக வந்தேன்னா முதல்ல இருக்கிற நிறைய கட்சி இருக்குது இல்லை, அதெல்லாம் கம்மி பண்ணுவேன். இந்த ஃப்ரீயாக தராங்க தெரியுமா, அது எதுவுமே தரமாட்டேன். மக்கள் உழைச்சி சம்பாதிக்கிட்டோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் படிக்க செகண்ட் இயர்லேருந்தே வேலை கொடுக்கணும். ஜாப் எதனா கொடுத்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும். எதனா ஒரு கம்பெனிகளில் அடிஷ்னலாக ஜாப் கொடுத்து அவங்களுடைய பேக்கெட் மணி மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் இந்த ஊழலாம் நினச்சினாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் 3G டேட்டா இந்த மாதிரி டேட்டாலாம் வாங்குறோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு நாங்கள் 1 GB வாங்கிக்குவோம், இல்லை 70 ரூபாய்க்கு 1 GB வரும். இப்போ ஸ்பெக்ட்ரம் ஊழலே இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு நல்லா காசு போகிறங்காட்டி இப்போ எங்களுக்கு நாங்கள் 1 GB வாங்கினா 255 ருபீஸ், அந்த காசும் நாங்கள் தான் பே பண்ணுறோம். வாட் லைக் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும். நீங்கள் டேக்ஸும் வச்சுக்குவீங்க, ஊழலும் வச்சுக்குவீங்க, எல்லா சைடுமே நாங்கள் தான் பாதிக்க போகிறோம்னா முடியாது. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துட்டு ஐ எராடிகேட். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? நம்ம மக்கள்கிட்டேருந்து இவ்வளோ விஷயங்கள் வருதுன்னா நம்மளுக்கே பெருமையாக இருக்குல்ல. இன்னும் நிறையா பேர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டோம்னா இன்னும் எவ்வளோ விஷயம் வருதுன்னே நம்மளுக்கு தெரில. இந்த எடுத்த கிளிப்பிங்ல ஏதாவது ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்துச்சுனாலே எங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.